Hi everyone, this is Subraj from Keso Lakshmi Technical Services. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா பிடிசிஏ பிளான் டு செக் ஆக்ட். ஏன் இந்த பிடிசிஏ கான்செப்ட் வந்து ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா, நம்ம எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகட்டும், இல்லை ஒரு சால்வேஷன் ஆகட்டும், கஸ்டமர் கம்ப்ளைண்ட் எடுக்கிற கவுண்டர் மெசர் ஆகட்டும், இல்லை இனோஸ் ரிஜெக்ஷனை சால்வ் பண்ணுறதாகட்டும், ப்ராப்ளம் சால்விங்க்கு நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறோன்னா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ணிட முடியும். ஏன்னா எப்பயுமே வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். அதான் டூ. பிளான் டூன்றது என்ன பிளான் பண்ணுறோமோ அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். மேபி அது டைமிங் பிளானாக இருக்கலாம், என்னென்ன ஆக்ஷன்ஸ் நம்ம வந்து எடுக்க போகிறோன்னு இருக்கலாம், பிரெயின் ஸ்டார்மிங் ஆக்டிவிட்டீஸாக இருக்கலாம், கெம்பா மீட்டிங்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த ரிஜெக்ஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவோ இல்லை கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டை எலிமினேட் பண்ணுறதுக்காகவோ நம்ம என்ன பண்ணுறோமோ அதை வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கோமோ அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அதான் டூ. ஸோ எக்ஸிக்யூட் பண்ணோமா, அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம், இல்லை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம், இல்லை ஒரு ஓகே பண்ணியிருக்கோம், இல்லை ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கோம், இந்த ப்ராப்ளம் வந்து ரிப்பீட்டடாக வராமல் இருக்கிறதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் வந்து பண்ணிட்டோம், அதுக்கு சரியாக வேலை செய்தா அப்படின்றத செக் பண்ணணும் இல்லையா? ஸோ செக் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னா டெய்லி வேலிடேஷன், மேபி டெய்லி ஓகே செக் சீட்டாக இருக்கலாம், இல்லை டெய்லி வந்து நம்ம வந்து இன் ப்ராசஸ் வந்து வேலிடேட் பண்ணலாம், நம்ம பண்ணியிருக்க இம்ப்ரூவ்மெண்ட் வந்து சரியாக தான் இருக்கா, சரியாக வேலை செய்தா அப்படின்றத இதன் மூலயமா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆக்ட். ஸோ சப்போஸ் நம்ம பண்ண இம்ப்ரூவ்மெண்ட் சரியாக தான் இருக்கு. ஸோ இப்போ வந்து ஹரிசாண்டல் டெப்ளாய்மெண்ட்டு என்ன வேணாலும் நம்ம இதே சிமிலர் ப்ராசஸ் ப்ராடக்ட்ல இதே மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் அதுலேயும் வந்து டெப்ளாய் பண்ணலாம். ஸோ இதான் வந்து பிளான் டு செக் ஆக்ட். இதன் மூலயமா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து தனியாக பண்ணுறதை விட டீமாக பண்ணீங்க அப்படின்னா இதன் மூலயமா வந்து நிறையா லேர்ன் பண்ணிக்க முடியும். ஏன்னா வந்து ப்ராசஸ் ஓனரு ப்ளஸ் வந்து இப்போ எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ் எடுத்துக்கலாம், மிஷினிங் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ மிஷினிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ராசஸ் ஓனர் மிஷினிங் தெரிஞ்ச பர்சன் வந்து உங்களோட டீமில் இருக்கணும். ப்ளஸ் ப்ராசஸ் ஓனர் யாருன்னா இந்த இன்சார்ஜ், லைன் இன்சார்ஜ் உங்கள் டீமில் இருப்பாங்க, சூப்பர்வைசர், மேனேஜர், ஸ்டாப் மேனேஜ்மெண்ட்டில் யாராவது ஒரு பர்சன், பிளான்டடாக இருக்கலாம். ஸோ எந்த ஒரு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் இல்லை எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருந்தாலும் டீமாக ஒர்க் பண்ணும்போது இன்க்ளூடிங் நீங்கள் ஆப்ரேட்டரை கூட நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது ஸோ யூ கெட் லாட் ஆஃப் லேர்னிங். அதே மாதிரி டாப் மேனேஜ்மெண்ட் சைடோ சூப்பர்வைசர் சைடோ இல்லை மேனேஜர் சைடோ வந்து உங்களுக்கு ப்ராப்பரான இன்புட்ஸ் கொடுப்பாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ பிடிசிஏ சைக்கிள் பிளான் டு செக் ஆக்ட் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் கெம்பாவில் இல்லை சாஃப்ட்வேரில் இருக்க இஷ்யூஸை வந்து சால்வ் பண்ணுங்கள், ப்ராப்பராக சிஸ்டமேட்டிக்காக சால்வ் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறந்துடாமல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஒர்க்கிங் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதன் மூலயமா வந்து நீங்கள் QMS ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ், ப்ரொடக்ஷன் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸை நிறையா தெரிஞ்சுக்க முடியும் இந்த மாதிரி வீடியோஸ் மூலயமா. ஸோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திங்க் பாசிட்டிவ். தேங்க்யூ.